இறைவேந்தர் அண்ணா ரவி அவர்களே, ஐயா ராஜன் ஐயா அவர்களே, இங்கு மேடையில் வீட்டிற்கும் பெண் தலைவர்களே, நமது பாட்டூர் சொந்தம் உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு மறைந்த திரு ஏசிடி மனோகரன் அவர்கள் இவர்களுக்கு ஆழ்ந்த இறக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அடிக்கடி போன்ல பேசிட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒண்ணு ஏதாவது ஸ்டோரி ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. அவர் கேட்டதுனால தான் 10 கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்தேன். அந்த அண்ணன் இருந்ததுக்கு ரொம்ப எனக்கு கஷ்டமா இருக்கும் மனசு. அவங்களுக்காக நாங்கள் ப்ரே பண்ணுகிறோம், கேட்டுக் கொள்கிறேன். நம்ம ஐயா வேலாயுதம் அவர்கள் கூறினார்கள், நம்ம ஐஏஎஸ் படிக்கிறதுக்காக நிறைய ஸ்டூடெண்ட் நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னு. நான் ஆல்ரெடி நம்மளுடைய சொன்ன ஒரு கலாராஜ் நம்ம கட்சியில சங்கத்துல இருக்கிறாங்க, அவரும் அவங்க நான் கூறியிருக்கிறேன், லீவு கொடுத்துருக்கேன். அவங்க ஃப்ரீயாக கிளாஸ் எடுக்கிறாங்க. நமது சொந்தங்களை யாராவது படிக்கிறாங்க கோவையில் அவர் ஃபோன் நம்பர் நாங்கள் வாட்ஸ்அப்ல போட்டுக்கிறேன். அவர் மூலமாக தொடர்பு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நமது சங்கம் வளர வேண்டும், நாம் அனைவரும் ஒற்றுமையாக பாடுபடுவோம் என்று கேட்டுக்கொள்கிறேன். இருந்தாலும் நம்ம கட்சியில அடிக்கடி 2 எலெக்ஷனை பார்த்துருக்கிறேன். நம்ம குறிப்போட எலெக்ஷன்களாக நீங்க எந்த இதுவும் பார்க்காம நீங்க பாடுபட்டு இன்னும் நம்ம ஒற்றுமை வேண்டும். ஒவ்வொருத்தரும் நம்ம ஒரு சிறிய தவறுகள் இருந்தாலும் அதை நம்ம மீட்டிங்ல ஏதாவது பேசி அதை தீர்த்து கொள்ளுங்க கேட்டுக்கொள்கிறேன். அப்பதான் நம்ம எல்லாருமே ஒற்றுமையா இருக்க முடியும். நமக்கு தொந்தரவுலாம் அதிகமாக இருக்கும், நம்ம தோல்விகள் நிறைய அடைஞ்சிருக்கோம். அடைஞ்சாலும் நம்ம வெற்றி பல காண முடியும் என்று உங்கள் அனைவரும் கேட்டுக்கொள்கிறேன். விஷ்ணுமூர்த்தி அண்ணா பல தடவை நான் அவங்கள்ட்ட கேட்டு பேசிட்டு இருந்தேன், ஏன்னா நீங்க அதுல வாங்க அவங்க வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மகிழ்ச்சி சார்பாகவும் உங்களிடம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒற்றுமையாக பாடுபடுவோம், சங்கத்தையும் கட்சியை வளர்ப்போம் என்று கேட்டுக்கொண்டு நன்றி. நன்றி, வணக்கம்.